இவங்க எங்க மாமியாரு. இவங்க இப்ப சொர்க்கம் அடைஞ்சுட்டாங்க. இவங்க பேரு வேதலட்சுமின்னு வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க பேரு அன்னலட்சுமியா இருந்திருக்கணும். ஏன்னா, சோறு போடுறதுல இவங்கள அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுவும் சோறுனா சாதா சோறுலாம் இருக்காது. கூலிக்காரன் வந்தாலும் சரி, சொந்தக்காரன் வந்தாலும் சரி, கறி, மீன், முட்டை தான் இருக்கும். எப்ப போனாலும் இதுதான் இருக்கும் வீட்ல எங்க மாமியார் கிட்ட. சரி, இது மாரி எல்லாருமே தான் போடுறாங்க. அப்படி என்ன விசேஷம்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மாகிட்ட என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் எப்பவுமே இருக்கும். என்ன என்ன பார்த்து பொண்ணு குடுத்தீங்க அப்படின்ட்டு. இதுதான் அந்த பொண்ணு. கொஞ்சம் என்னோட ரிச்சா தானே இருக்கிறாங்க. ஆமா. அவங்க அப்பருந்தே ரிச் தான். நாங்க அந்த அளவுக்கு இல்ல அப்போ. ஆனா, எங்க மாமனார்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் எங்க மாமியார். "இவன் மூட்டை தூக்கி கூட என் பொண்ண காப்பாத்துவான்" அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கை நான் இன்னும் காப்பாத்துறேன். ஆனா, கொஞ்ச நாளைக்கு முன்னால கொஞ்ச நாள் இல்ல, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னால நீயா நானால பார்த்தேன். இந்த பொண்ணு கேட்கறாங்க டிமாண்ட். என்னன்னா, பங்களா இருக்கணுமா, கார் இருக்கணுமா, பணம் இருக்கணுமா, ரூ. 1,00,000 மேல சம்பாதிக்கணுமா, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க எதுனாலும் பண்ணலான்ற மாரி அவங்க கேட்கிற மாரி இருக்குது. கோடிக்கணக்குல பணம் இருக்கலாம். சரிங்களா? அது மண்ணு தான். குணமும், படிப்பும் இது எப்பவுமே நம்ம கூடவே வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நெறைய பேர் பண்ற தப்பு அதுதான். வசதியாகுதான்னு எடுத்துன்னு போய் குடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் அங்க பொண்ணும் போய் அவஸ்தைப்படுது. வசதியான இடத்துல பொண்ணு எடுத்துட்டு மாப்பிள்ளையும் அவஸ்தைப்படுறான். ஏன்னா, அந்த மரியாதை இருக்காது. நம்பளுக்கு மேல எது இருந்தாலும், அது நம்மளுக்கு கரெக்ட்டான மரியாதை குடுக்காது. அப்புறம் எங்க மாமியாருக்கு பத்தி ஒண்ணு சொல்லியே ஆகணும். நான் ஒரு இதுல சொல்லியிருப்பேன். இது மாரி கடவுள் பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் என்ன மேல தூக்கின்னு தான் நடந்தாரு அப்டின்ட்டு. கடவுள் தூக்கி நடந்தாரான்னு தெரியல. எங்க மாமியார் என் கூடவே பின்னாலேயே நடந்தாங்க. எப்ப பிரச்சனை வந்தாலும் சரி, எப்ப நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, எனக்கு கூடவே பின்னால காவல் தெய்வமும் எப்பவுமே இருந்திருக்காங்க என் வாழ்க்கையில. இது மாரி மாமியார் எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் கிடைச்சது இந்த ஜென்மத்தில நான் செஞ்ச புண்ணியம். அவ்வளோதான்.